ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 1912 விளையாண்ட ஒரு கோல்டு காயின் கேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப ஃபேமஸான கேம் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பா இந்த கேமுடைய ஃபினிஷிங் டச்சப்ப நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய கோல்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்து போர்டை நோக்கி போட ஆரம்பிச்சாங்களாம். சோ இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு நம்ம இப்ப அப்படிலாம் பண்ணுவோமான்றது கண்டிப்பா எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த கேமை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேமுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த கேம்ல வந்து பிளாங்க் மார்ஷல் அப்படின்ற ஒரு பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டீஃபன் லெவிட்ஸ்கி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா D4 E6 E4 D5 இது வந்து பிரெஞ்ச் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. எப்பவுமே E4 E6 ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் நீங்க நினைச்சுப்பீங்க. பட் இது வந்து நம்ம E4 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட இது வந்து இதே பொசிஷன்ல தான் வந்து முடியும். ஓகேங்களா? என்ன அவங்க வந்து D4 ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் வந்து அதே பொசிஷன்ல தான் வந்து முடியுது. ஓகேங்களா? இப்போ ஒயிட் வந்து நைட் C3 ப்ளே பண்றாரு. இப்போ C5 ப்ளே பண்ணி இமிடியேட்டா பிளாங்க் வந்து சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்போ நைட் F3 திருப்பி ஃபர்தரா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து ஒயிட் வந்து சென்டர்ல வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. இப்போ நைட் C6 இப்போ சென்டர்ல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. E takes D5 இப்போ பிஷப் E2 ஒயிட் வந்து அவருடைய கிங் சைட்ல இருக்கிற எல்லா பீஸுமே டெவலப் பண்ணி கிங் சைட்ல இப்ப கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. பிளாக் வந்து இப்ப நைட் F6 ப்ளே பண்றாரு. பிளாக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பீசஸ் எல்லாம் இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கேசல் இப்ப பிஷப் E7 இப்ப பிஷப் G5 இப்ப பிளாக்கும் கேசல் பண்றாரு. இப்ப D takes E5 இடத்துல பிராங்க் மார்ஷல் என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப் வந்து E6 ல போடுறாரு. E6 ல போட்டு இந்த பிஷப் மூலமா இந்த சென்டர் பானுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தராரு. இப்ப நைட் D4 இப்ப பிளாக்கால வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் C5 வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. இந்த பானுக்கு வந்து ஃபர்தரா B4 பானும் வந்து ப்ரொடெக்ஷன் தருவாரு. ஒயிட் வந்து இந்த சைடுல வந்து அவருடைய பான் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிடுவாரு. அதனால இந்த இடத்துல நம்ம வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாம பிஷப் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணணும். அதாவது பிஷப் டெக்ஸ் C5 பிராங்க் மார்ஷல் அதான் ப்ளே பண்ணிருக்காரு. இப்போ நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு ஒயிட். நைட் டெக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு எக்ஸ்சேஞ்ச். நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பான் டெக்ஸ் நைட் பாருங்க. இந்த இடத்துல சென்டர் பான் வந்து பிளாக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா சென்டர்ல பிளாக்குடைய பான் வந்து ஐசோலேட்டா இருந்தது. இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா சென்டர் பான் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கனெக்டட் பான்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ரூக்கு வந்து ஒரு சூப்பரான செமி ஓபன் ஃபைல் கிடைச்சிருக்கு. குயினுக்கும் வந்து ஒயிட்டோடைய கிங் சைட்ல போடுறதுக்கு ஒரு சூப்பரான வே கிடைச்சிருக்கு. சோ இதுவே பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட இருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அண்ட் ஒயிட் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ராங்கான எக்ஸ்சேஞ்ச் தான். இப்ப பிஷப் G4 இந்த இடத்துல பிஷப் G4 ப்ளே பண்ணி இந்த E6 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் D6 மூலமா இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த நைட் வந்து இவ்வளவு நேரம் பின்ல இருந்துச்சு. இந்த பின்லயும் வந்து குயின் வந்து இப்ப அன்பின் ஆயிட்டாரு. இப்ப பிஷப் H3 என்னதான் குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இது வந்து ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர் பிஷப்ன்றதுனால இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு பிஷப் வந்து H3 ல போட்டுட்டாரு. இப்ப ரூக் E8 பிளாக் வந்து அவருடைய ஃபைனல் பீஸை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப குயின் D2 இப்ப பிஷப் B4 இந்த இடத்துல பிளாங்க் மார்ஷல் வந்து பிஷப் B4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை பின் பண்றாரு. இந்த நைட்டை தூக்குனீங்கன்னா குயின் போயிடும். இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் ரூக் டெக்ஸ் பிஷப் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப பிளாக் வந்து அவருடைய குயினை வந்து C5 ல போடுறாரு. நீங்க நினைக்கலாம் குயினை ஏன் C5 ல போடணும், நம்ம வந்து இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்ணலாமே, ஏன்னா இந்த நைட் பின்ல தானே இருக்கு, பின்னான நைட்டை நம்ம திருப்பி அட்டாக் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு பீஸை வின் பண்ணிடலாமே நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா சிம்பிளா என்ன ஆகும்னா நைட் E4 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. நைட் E4 மூலமா ஒயிட் வந்து பிளாக் உடைய குயினை வந்து அட்டாக் பண்ணுவாரு. இப்ப பிளாக் வந்து குயின் E7 ல போட்டதுக்கு அப்புறமா சிம்பிளா வந்து நைட் டெக்ஸ் F6 வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா பிளாக் உடைய ரூக்கும் போயிடும். ஓகேங்களா? அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணி இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அதனாலதான் பிளாக் பாத்தீங்கன்னா குயினை வந்து C5 ல போடுறாரு. இப்ப குயின் E2 பிஷப் டெக்ஸ் C3 இந்த நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல டபுள் பான் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பானையும் இப்ப பிளாக் வந்து கிராப் பண்ணிக்கிறாரு. அதாவது C3 பானை பிளாக் வந்து கிராப் பண்ணிக்கிறாரு. இது வந்து ஒரு டெம்பரரியான பான் சாக் தான் ஒயிட் கிட்ட இருந்து. ஏன்னா நெக்ஸ்ட் ஒயிட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு பான் வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது ரூக் டெக்ஸ் D5 ப்ளே பண்ண ரூக் டெக்ஸ் D5 அப்புறமா உங்களால பான் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் ரூக் அவைலபிளா இருக்கு. செக்கோட வருது. நீங்க ரூக்க வச்சு பிளாக் பண்ணாலுமே பிஷப் E6 செக் வரும். இப்ப கிங் H8 அப்புறமா குயின் டெக்ஸ் F8 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கால வந்து பான் டெக்ஸ் ரூக்லாம் ப்ளே பண்ண முடியாது. பிளாக்கும் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய நைட் எடுத்து போயிட்டு D4 ல போடுறாரு. நைட் D4க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு. அதாவது என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து H5
ஃபைல்ல போட்டுறாரு. ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து E4ல போட்டிருக்கணும். குயின் E4ல இருக்கிறதுக்கான என்ன அட்வான்டேஜ்னா இதே லைன்ல குயினுடைய ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து பான் டெக்ஸ் ரூக் வந்து பிளாக்கால பிளே பண்ண முடியாது. சோ இந்த பிரஷரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த நைட்டையும் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த நைட்டை வந்து இப்ப ஒயிட் உடைய 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு குயின் அண்ட் ரூக். பட் பிளாக் உடைய ஒரே ஒரு பீஸ் தான் கார்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா பிளாக் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு மூவ் விட்டுட்டு ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து H5ல போட்டார். குயின் H5 போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப இந்த நைட் அட்டாக்ல கிடையாது. ஏன்னா ரூக் டெக்ஸ் நைட் பிளே பண்ணா குயின் டெக்ஸ் ரூக் வந்து அவைலபிளா இருக்கு. அதனால இந்த இடத்துல பிளாக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் அவைலபிளா இருக்கு. அதாவது அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து டபுள் பண்ணிக்கலாம். F2 ஸ்கொயரை வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோம். இந்த F2 ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட த்ரெட்டன் இருக்கு. நெக்ஸ்ட் நைட்டும் வந்து கேம்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிளாக் உடைய குயினும் பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய பேஸ் ரேங்க் வீக்னஸ் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்ப இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பான் டெக்ஸ் ரூக்கும் இப்ப வந்து பிளாக் வந்து பிளே பண்ணலாம். அது வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட். ஏன்னா இப்ப பான் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணா இந்த பேஸ் ரேங்க்ல இப்ப பிளாக் உடைய வீக்னஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பிளாக் உடைய ரூக் வந்து இந்த இடத்துல சூப்பரா மூவ் பண்ணிட்டாரு. இந்த ஒரு மூவ் நல்ல கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஃபைனலா இந்த ரூக் த்ரெட்டன்ல இருக்கும்போது ஒயிட் வந்து ரூக் E5 பிளே பண்றாரு. இந்த ரூக் E5க்கு அப்புறமா இந்த இடத்துல வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இந்த இடத்துல 2 வின்னிங் மூவ் இருக்கு. ஒன்னு வந்து நார்மலா எல்லாருமே பிளே பண்ணி வின் பண்ணக்கூடிய மூவ். அண்ட் இன்னொரு மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிளாங்க் மார்ஷல் அவருடைய ஸ்டைல்ல வந்து இந்த கேம் வந்து பினிஷ் பண்ணிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து கோல்ட் காயின் கேம்ன்ற பேரை பெற்று ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சோ நார்மலான வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்லாம் பிளே பண்ண முடியாது. திருப்பி வந்து குயின் A1 செக் அவைலபிளா இருக்கு. குயின் A1 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களால வந்து குயின் எடுத்துட்டு E1ல போட முடியாது. ஏன்னா இங்க ரூக் இருக்காரு. அதனால நம்மளுக்கு வந்து இங்க A1 ஆக்சஸ் இருக்கனால A1 செக் தரும். இப்போ நீங்க என்னதான் குயினை D1ல போட்டாலும் குயின் டெக்ஸ் குயின், திருப்பி நீங்க இந்த ரூக்குள்ள போட்டாலும் குயின் டெக்ஸ் ரூக், இப்போ நீங்க இந்த ரூக்கை திருப்பி போட்டாலும் குயின் டெக்ஸ் ரூக் வந்து ஒரு சூப்பரான செக். இந்த இடத்துல இந்த ரூக் வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த குயினை. அதனால இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்ணதுக்கு அப்புறமா ஓகே நான் இந்த ரூக்கை டேக் பண்ணாதானே பிரச்சனை, அதனால நான் ரூக்கை டேக் பண்ணாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால வேற மூவும் எதுவுமே பிளே பண்ண முடியாது. குயினையும் உங்களால வந்து இங்க கொண்டு வர முடியாது. அதாவது குயின் E2வும் பிளே பண்ண முடியாது. இந்த ரேங்க்ல வந்து பிளாக் உடைய நைட் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சப்போஸ் குயினை வந்து பேஸ் ரேங்க்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து ரூக் டெக்ஸ் F1 வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க வந்து குயின் டெக்ஸ் F1 தான் பிளே பண்ணி ஆகணும். திருப்பி வந்து ரூக் டெக்ஸ் F1 அவைலபிளா இருக்கு. இப்ப திருப்பி நீங்க வந்து கிங் டெக்ஸ் F1 தான் பிளே பண்ணி ஆகணும். கிங் டெக்ஸ் F1க்கு அப்புறமா குயின் C4 செக். கிங் சப்போஸ் இங்க F2க்கு வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C2 செக் தரலாம். குயின் டெக்ஸ் C2 செக்கு அப்புறமா இப்ப ஒயிட்டோடைய பான்ஸ் ஒன்னா ஃபால் ஆயிடும். அண்ட் ஒயிட்டுக்கு இப்ப ஒரே ஒரு ரூக் அண்ட் பிஷப் இருக்காரு. பிளாக்கு பாத்தீங்கன்னா ரூக்குக்கு பதில் குயின் இருக்காங்க. அண்ட் பிளாக்கு கிட்டயும் வந்து ஒரு மைனர் பீஸ் இருக்கு. இதுல இருந்து ஒயிட் வந்து பீஸ் அட்வான்டேஜ்ல வந்து சூப்பரா கேம் வந்து பினிஷ் பண்ணிடுவாரு. சோ இது வந்து ஒன் ஆஃப் த வேரியேஷன். பிளாக்கு வின்னிங் மூவ்னு சொல்றதுல பிளாக்கு இன்னொரு ஒரு வின்னிங் மூவ் இருக்கு. அது என்ன மூவ்ன்றது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிளாங்க் மார்ஷல் வந்து பிளே பண்ணாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து H6ல போடுறாரு. ரூக் H6 மூலமா இந்த குயின் அட்டாக் பண்றாரு. அண்ட் குயின் இல்லாம மறைமுகமா இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்றாரு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒயிட் என்ன பிளே பண்றாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு போயிட்டு அழகா G5ல போட்டுறாரு. குயினை G5ல போட்டதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா குயின் வந்து கண்டிப்பா இந்த ரூக்கை சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்ப பிளாக் வந்து ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பிஷப். அவர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. இப்ப இந்த ரூக்கை வந்து ஒயிட்டால கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் ஒயிட் வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பிராங்க் மார்ஷல் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய நைட்டை F3ல போட்டு ஒரு சூப்பரான ஃபேமிலி ஃபோர் தருவாரு. கிங்கும் செக்ல இருக்கு. இதுல இருந்து ஈஸியா பிளாக் வந்து கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த ரூக்கை பாத்தீங்கன்னா ஒயிட்டால கண்டிப்பா எடுக்கவே முடியாது. இந்த ஒரு ரீசனால ஒயிட் என்ன பண்றாருன்னா பிளாக் உடைய குயினை வந்து அட்டாக் பண்றாரு. அவருடைய ரூக்கை வச்சு ரூக் C5 பிளே பண்றாரு. இப்ப ஒரு ஃபைனல் ப்ளோ. இந்த மூக்கு அப்புறமா உங்களுடைய போர்டுல வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் உடைய கோல்ட் காயின்ஸ் நீங்க பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் எடுத்துட்டு வந்து அழகா இந்த G3 ஸ்கொயர்ல போட்டுட்டாரு. இந்த மூக்கு அப்புறமா ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பிளாங்க் மார்ஷல் பிளே பண்ண இந்த மூவ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டையும் தாண்டி ஒரு படி மேலன்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து எதுக்காக ஒயிட் கேமை ரிசைன் பண்ணாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துல குயினை வந்து 3 விதமா நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். 2 பானை வச்சு கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட்டோடைய குயினை வச்சு நம்ம பிளாக் உடைய குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நம்ம வந்து H பானை வச்சு கேப்சர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நைட் E2 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஃபைல் ஓபன் ஆனதுனால கிங்கால H ஃபைலுக்கும் வர முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் F பானை வச்சு நம்ம இந்த குயினை கேப்சர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நைட் E2 செக் அவைலபிளா இருக்கு. நைட் E2 செக்கு அப்புறமா கிங்கால இந்த F ஃபைலுக்குலாம் வர முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து இங்க ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் H1 தான் வந்து ஆகணும். கிங் H1 வந்ததுக்கு அப்புறமா ரூக் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இப்ப இந்த 2 பானை வச்சு நம்மளால கேப்சர் பண்ண முடியலையா, ஃபைனலா
குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணா என்ன ஆகும்னு காட்டுறேன். குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமாவும் நைட் E2 செக் அவைலபிளா இருக்கு. நைட் E2 செக்கு அப்புறமா நம்ம வந்து குயினையும் வின் பண்ணலாம். இப்ப கிங் H1 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நைட் டெக்ஸ் G3 செக் அவைலபிளா இருக்கு. நைட் டெக்ஸ் G3 மூலியமா நம்ம ஒயிட்டோடைய குயினை வந்து வின் பண்றோம். இப்ப H பானை வச்சு உங்களால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பான் பின்ல இருக்கு. பட் நீங்க F பானை வச்சு இந்த பானை கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால வந்து இந்த நைட்டை கேப்சரே பண்ண முடியாது. நீங்க திருப்பி கிங் G1க்கு தான் கொண்டு வரணும். கிங் G1 வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல திருப்பி நைட் E2 செக் தரலாம். நைட் E2 செக்கு அப்புறமா திருப்பி கிங் H1 வருவாரு. கிங் H1 வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்கை C3ல போட்டுக்கலாம். ரூக் C3 போட்டதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து பாருங்க, பிளாக் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. சோ இந்த ஒரு பீஸை வச்சு என் கேம் வரைக்கும் போயிட்டு பிளாக் வந்து சிம்பிளா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் வேரியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல வந்து ஆக்சுவலா பிளாக் ட்ரை பண்றது என்னன்னா, குயின் டெக்ஸ் H2 வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. அதை நீங்க தடுக்கிறதுக்காக குயின் E5 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் E5 ப்ளே பண்ணி இந்த டைகனல் மூலமா இந்த செக்மேட்டை நீங்க தடுக்கணும்னா, இந்த இடத்துல திருப்பி நைட் E2 செக் அவைலபிளா இருக்கு. கிங் வந்து சப்போஸ் H1 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் H2 செக்மேட் பண்ணலாம். நம்ம குயின் டெக்ஸ் H2 செக்மேட் பண்ணா குயின் டெக்ஸ் குயின் அவைலபிளா இருக்கு. அதனால இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் H2 தான் பண்ண போறோம். ரூக் டெக்ஸ் H2 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த G1 ஸ்கொயரை பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ரூக்கை இந்த குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்ணி ஆகணும். இந்த நைட்டை வந்து குயின் வச்சு நீங்க கேப்சர் பண்ணா கூட இந்த இடத்துல திருப்பி வந்து குயின் டெக்ஸ் H2 வந்து இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த ஒரு ஃபைனல் குயின் G3 மூவ்க்கு அப்புறமா நம்ம இந்த பார்த்த எல்லா வேரியேஷன்லுமே ஒயிட் வந்து செக்மேட் ஆறாரு. அண்ட் ஒரே ஒரு வேரியேஷன்ல ஒயிட்டுக்கு வந்து பீஸ் அட்வான்டேஜும் இல்லாம போயிடுது. பிளாக் உடைய பீஸ் அட்வான்டேஜ் வச்சு பிளாக்கும் கேமை ஃபினிஷ் பண்ணலாம். எல்லா வேரியேஷன்லுமே பிளாக் தான் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்றாரு. இந்த ஒரு பிரில்லியன்ஸுக்காகவே பாத்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ் போர்டை நோக்கி கோல்ட் காயின்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான கேம்னு சொல்லப்படுது. கண்டிப்பா அப்ப இருந்த நிலைமையில அதை லைவா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த ஒரு மூவியும் நீங்க சொல்ல போனோம்னா, எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத டைம்ல இப்படி எல்லாம் திங்க் பண்ணி இப்படி ஒரு மூவ் பிளே பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக்கான மூவ்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபைனலா இந்த கேமை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.